சிஎஃப்எஸ். யூஆர்பி அப்படின்றது வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். ஹவு டு எலிமினேட் இன் சிஎஃப்எஸ்? பேரண்ட் அண்ட் சப்சிடரி டிரான்சாக்ஷன்ஸ் தான் இங்கே சொல்கிறாங்க. மிக முக்கியமான விஷயம். 2 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரா குரூப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆக்க டவுன் ஸ்ட்ரீம் ஒன்று, அப் ஸ்ட்ரீம் ஒன்று சொல்கிறாங்க. டவுன் ஸ்ட்ரீம் டிரான்சாக்ஷனா என்ன, அப் ஸ்ட்ரீம் டிரான்சாக்ஷனா என்னன்னு சொல்கிறாங்க. டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்து பேரண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறது யாருக்கு, சப்சிடரிக்கு. இப்போ பி வந்து எஸ் கொடுக்குறாங்க. பேரண்ட் இஸ் த செல்லர். பேரண்ட் தானே சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பேரண்ட் வந்து பிக் கம்பெனி இஸ் அ பேரண்ட். செல் டு ஸ்மால் கம்பெனி இஸ் அ சப்சிடரி. அப்போ ப்ராஃபிட் வேணுமா இல்லையா? ஏன்னா 5 ரூபா பொருளை இவர் வந்து 1 ரூபா லாபம் வச்சு 6 ரூபாய்க்கு விற்றுருப்பார் இல்லையா? அப்போ 1 ரூபா அப்படின்றது தான் அது ப்ராஃபிட். ப்ராஃபிட் பிலாங்ஸ் டு பேரண்ட் கம்பெனி. எஸ். இஃப் கூட்ஸ் ரிமைன் அன்சோல்ட் இன் க்ளோசிங் இன்வென்டரி, the profit is unrealized for the group. See, X, Y, X தான் வந்து இவர் யாரு, பேரண்ட் வச்சுக்கோங்க, சப்சிடரி. இவர் வித்துட்டாரு 6 லட்ச ரூபாய். இவர் புக்கில் வந்து 6 லட்ச ரூபாய் போட்டுருவார் இல்லையா? இந்த 6 லட்ச ரூபாய் வந்து ரிமைன் அன்சோல்டாக இருக்குன்னா அப்போ சிஎஃப்எஸ்ங்கும் போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்போ எஸ்எஃப்எஸ் ஸ்டாண்டர்டின் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, சிஎஃப்எஸ். அப்போ ஸ்டாண்டர்டின் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸு வந்து பேரண்ட்டு, ஒய் வந்து சப்சிடரி. என்ன நடந்திருக்கும்? இவரோட புக்கில் வந்து சேல்ஸா, இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் 6 lakhs காமிச்சிருப்பார். இவர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்ன்னு சொல்லி 6 lakhs காமிச்சிருப்பார். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்? there is no problem at all. பட் சிஎஃப்எஸ்ல என்ன ஆகும்? ஏன்னா சிஎஃப்எஸ் வந்து பி வந்து சப்சிடி பண்ணி காப்பாரு. பி என்ன செஞ்சிருப்பாரு? 6 lakhsன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? சண்டே டெட்டார்ஸ் பணம் தராமல் தான் வச்சுக்கலாமே. 6 lakhs ருபீஸ் அந்த சைட்ல பணம் கொடுக்குறாங்களே. இவருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் லாபம் வந்துருக்கு இல்லையா? அப்போ கேபிட்டலில் வந்து 1 லட்ச ரூபாய் லாபம் சேர்த்துக்குவார். 1 lakh 10 நிமிஷம் 11 போட்டுருப்பார் இல்லையா? இப்போ யார் வந்து சேர்த்துவார்? இந்த ஒய்ஓ லிமிட் சேர்த்தும் போது 6 lakhs வந்து ஸ்டாக் அப்படி இருக்கு இல்லையா? இந்த ஸ்டாக் 6 lakh வரும்போது ஒரு காஸ்ட் வேல்யூ எடுத்தாங்க இல்லையா? காஸ்ட் வேல்யூ ஆக்சுவலாக எவ்வளோ தான்? 5 lakh தான். லாபம் கொஞ்சம் அடங்கிருக்குல்ல, தெரியுங்களா லாபம் 1 லட்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ எஸ்எஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இண்டிவிஜுவல் ஸ்டேட் பண்ணி 2 தனித்தனியாக கட்டிக்கணும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ சிஎஃப்எஸ்ல தான் பிரச்சனை. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எலிமினேஷன் என்ட்ரி, ரிமூவ் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஃப்ரம் பேரண்ட் ப்ராஃபிட். இப்போ இந்த கம்பெனி வந்து சேர்ந்ததுனால தேவையில்லாமல் பேரண்ட்டுடைய ப்ராஃபிட்டில் சேர்ந்துக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்கள் கழிங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் கன்சாலிடேட்டட் பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டான்னு ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வரீங்க டு இன்வென்டரி. அப்போ இன்வென்ட்ரிலையும் வேல்யூ குறையணும், உங்களோட ப்ராஃபிட்லேயும் வேல்யூ குறையும் அப்படின்றதுனால தான் பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட், இன்வென்ட்ரி டெபிட். இன்வென்ட்ரி டெபிட் பண்ணால் இன்வென்ட்ரி கழிஞ்சிடும். பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணால் அப்போ இந்த 1 lakh நீங்கள் குறைச்சிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட 5 லட்சமாக போயிடும். ஸோ எவ்ரிதிங் இஸ் பக்கா. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு கூட, பட் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கன்சாலிடேட்டடு பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்வென்ட்ரி அப்படின்றது 1 lakh நீங்கள் போட்டிங்கனாவே சரியாக போயிடும். நான் சொன்னேன் 5 லட்சம் ப்ளஸ் 6 லட்சம் வச்சு சொன்னேன். இப்போ 1 லட்சம் 1 லட்சம் போட்டால் இந்த நெட்டான ஃபிகர் 1 lakh அப்படின்றது வந்து என்னது? லாஸ். அப்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் அப்போ இதோடைய முழுக்க முழுக்க எதில் தான் அந்த கவனம் செலுத்தணும் அப்படின்னா பேரண்ட்டு தான். புரியுதுங்க இல்லையா? இப்போ டவுன் ஸ்ட்ரீம்ன்றது பொறுத்த வரைக்கும் பேரண்ட் ஏர்ன் ப்ராஃபிட்டு. அப்போ கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்னு நான் சொன்ன மட்டும் போட்டால் போதும். ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து சப்சிடரி ஏர்ன் ப்ராஃபிட். என்னங்க?
subsidiary sells goods to parent. அப்போ subsidiary is the seller. அப்போ பேரண்ட்டில் தான் நீங்கள் கிடைக்குதுன்னு நினச்சின்னா ஒன்றுமே கவலை இல்லை, பேரண்ட் தான் டைரெக்டாக கழிச்சிட்டு போயிடலாம். பட் இங்கே சப்சிடரி தான் அடுத்து. அப்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா subsidiary sells goods to parent, subsidiary is the seller. அப்போ எக்ஸாம்பிள் ஸ்மால் கம்பெனி sells goods to parent. What is profit? Profit belongs to subsidiary. Profit belongs to subsidiary. If goods remain unsold in closing inventory, the profit is unrealized. அப்போ எலிமினேஷன் என்ட்ரி. இங்கே என்ன நடக்குது? subsidiary இருக்குது. subsidiary வந்து cash accounted to sales. 6 lakhs. Purchase accounted to sales. 6 lakhs. ஆனால் சிஎஃப்எஸ்ல என்ன ஆகும்? பேரண்ட்டுக்கும் பேரண்ட் கேபிட்டல் இது வாங்குறாரு இல்லையா, ஸ்டாக் இருக்குமா இல்லையா, இந்த ஸ்டாக்ல இவருக்கு எத்தனை பர்சன்டேஜ், ஸ்டாக்ல ஒரு 80% வச்சுக்கணும், 80% அப்போ இந்த இடத்துல வந்து ரிமூவ் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் ஃப்ரம் சப்சிடைஸ் ப்ராஃபிட்னா ஜேஎன்என்டி அதே தான், கன்சர்வேட்டரி இன்வென்ட்ரி. பட் அட்ஜஸ்ட்மெண்ட் வில் அஃபெக்ட் பேரண்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். அப்போ இந்த நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இதில் பாதிக்கப்படும். அப்போ இது எப்படி இல்லைன்னா எனக்கு கேள்வி. அப்போ இந்த ஸ்டெப்பு எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ண போகிறோம். ஸ்டெப்பு ஐஎன்ஏல வந்து என்ன செய்யும், ஐடென்டிஃபைபிள் நெட் அசெட்ஸில் வந்து யூஆர்பி எலிமினேஷன்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் ப்ராஃபிட்லேருந்து என்ன செய்வீங்க, எடுப்பீங்க. அப்போ transactions happens after date of acquisitions because URP is a post acquisition profit adjustment. அப்போ INA, அப்போ while data format of INA while calculating identifiable net assets, அப்போ சப்சிடியோடைய ஈக்விட்டி இருக்கும், ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி, அப்போ போஸ்ட் அக்விசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ரிவலைசேஷன் ஆச்சுன்னா இந்த யூஆர்பி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன செய்யணும், நீங்கள் தயவுசெய்து கழிக்கணும் அப்படிங்கிறது அது முக்கியமான விஷயம். ஏன்னா யூஆர்பி இஸ் ஒன்லி எலிமினேட்டட் when date of transaction is after date of acquisition, so that's why it is very important. ஸோ இப்போ ஐஎன்ஏல நீங்கள் இது கண்டிப்பாக சாமிச்சாங்க. டிடியில் deferred tax impact on URP. When URP is eliminated, inventory value reduces in CFS, but tax books still show original value. There is a temporary difference because inventory value is in CFS is 5 lakh, but fair value shows 6 lakhs. So inventory in CFS 5 lakhs, inventory in tax book 6 lakhs. So tax is increases means temporary differences. So asset increases means so deferred tax assets நீங்கள் 30,000 கொண்டு வரணும். அப்போ DTA converted to income tax expenses 30,000 rupees. So that's all. இது வச்சு உங்களுக்கு நான் சம் போட்டு காமிக்கிறேன். இன்வென்ட்ரி வேல்யூ, கன்சர்வேட்டிவ் பாப்புலேஷன், பேரண்ட்ஸ் அண்ட் டெஃபர்ட் டேக்ஸ். இது 3 தான். இன்வென்ட்ரி வேல்யூவில் அஃபெக்ட் ஆகும், கன்சர்வேட்டிவ் ப்ராஃபிட்டில் அஃபெக்ட் ஆகும், பேரண்ட் ப்ராஃபிட்லேயே அஃபெக்ட் ஆகும், அது என்சியில் அஃபெக்ட் ஆகும், அது டெஃபர்ட் டேக்ஸில் அஃபெக்ட் ஆகும். அப்போ இப்போ யூஆர்பிஎஃப்னு வந்துச்சுன்னா 1 2 3 4 பிளேஸில் அஃபெக்ட் ஆகுன்றது ஞாபகம் வச்சிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்ஸ்.